எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இது முக்கியமா சேலத்துக்கு நினைச்சுக்கோங்களேன். சேலத்துல இருந்து ஒரு நாளைக்கு எனக்கு 20 போன் 30 போன் வருது. என்ன இப்படி பண்ணிட்டான், எங்களுக்கு இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு அவ்வளோ பேர் போன் பண்ணி கதறீங்க. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நான் வீடியோ சரி போட்டான்னு கேட்கிறேன். சரி போடுங்கன்னு சொல்றீங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்க ஏதாவது நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்றாங்க. நீங்க பேரை மட்டும் எடுக்க முடியுமா, வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, இப்படியா நிறைய எனக்கு சொல்றீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை மனவேதனையில இருக்கேன். நீங்க எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் ஆதங்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கானே அப்படின்னு. தயவு செய்து சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க. அப்படி பயப்படுற மாதிரி இருந்தா எனக்கு போனே தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இவனால நான் மன ரீதியா பயங்கரமா பாதிச்சிருக்கேன். நீங்களும் போன் பண்ணி உங்க ஆதங்கத்தை சொல்லி இந்த மாதிரி நீங்க அதை நினைக்கிறாங்க இதை நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. தயவு செய்து நீங்க தைரியம் இல்ல அப்படின்னாக்க உண்மையிலே எனக்கு போன் பண்ணாதீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப மனவேதனையில இருக்கேன். இன்னொன்னு சொல்றேன் ஆதி, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு பயமே கிடையாது. நான் பயங்கர கஷ்டத்துல இருந்து நான் வளர்ந்து வந்தவன். உன்னையெல்லாம் பார்த்து நான் பயப்படக்கூடிய ஆள். அதுக்கெல்லாம் ஒருத்தான 1% கூட அந்த ஆளு கிடையாது. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும். நீ என்னை எவ்வளவு வேணாலும் தப்பா சித்தரிக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ உன்னால எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை போன் வருது தெரியுமா? இந்த மாதிரி அதாவது எப்படின்னா, சைபர் கிரைம்ல இருந்து இன்ஸ்டாவை தூக்குறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீ இந்த 10 காசு கொடுத்து பண்ற பத்தியா, அதுக்கு எல்லாமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கர்மா சும்மா விடுமா சொல்லு? ஏன் ரூபத்துல வந்திருக்கு உனக்கு, ஏன் ரூபத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு பொண்ணும் கதறலு, அவ்வளவு கதறாங்க. ஒரு பொண்ணெல்லாம் ஒரு அம்மா போன் பண்ணி இந்த மாதிரி என் பையனை ஏமாத்தி 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான், இந்த மாதிரி வண்டியை கொண்டு அடகு வச்சுட்டான், அவனை வச்சு லோனு வாங்கிட்டான், நாங்க போய் கேஸ் கொடுக்க போனதுக்கு என் பையனை கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம், அப்படி இப்படி இவ்வளவுலாம் நீ மிரட்டி இருக்காது. கருமா சும்மாவே விடாது, என் ரூபத்துல வந்திருக்கு. நீ நான் என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. அவ்வளவுக்கு காரணம் ஆதி நீ மட்டும்தான். உன்னை கூட பிறந்த தம்பியா நினைச்சு நான் உனக்கு பண்ண தெரியுமா? நீ ஒருத்தர்கிட்ட பேசியிருக்க என்னை பத்தி, நான் காசு எனக்கு நான் வாங்கவே இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு நீ பேசியிருக்கல. அந்த ஆடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீ என்கிட்ட வாங்கினேன் அப்படின்ட்டு நான் உன்னை எடுத்து வச்சிருப்பேன் தெரியுமா, உங்ககிட்ட வீடியோ, நான் அதையும் போஸ்ட் பண்ணுவேன். இது என்ன நடக்கும்? நான் உன்னை பத்தி கேஸ் கொடுத்துருக்கல, விசாரிப்பாங்கல்ல, அங்க தெளிவா உண்மை தெரியும். ஆனா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். இப்படி ஒருத்தன் இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, ஏன்னா நான் தூக்கமே கிடையாது, எனக்கு மன ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க நீ மட்டும்தான் காரணம். என் பிள்ளைங்க தவிச்சாலும் சரி, என் வீட்டுக்காரர் பொண்டாட்டி இல்லாம இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். நிறைய பேர் மக்களே கமெண்ட்ல கேக்குறீங்க, இந்த மாதிரி